இந்த சேனல்ல ப்ரொவைட் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பசஸ். இன்னைக்கு நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வந்து பர்ப்ஸ் டூலோட கம்ப்ளீட் வாக்த்ரூ தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ்ல வீடியோ வந்து சொல்லியிருப்போம் பர்ப்ஸ் டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் தென் எப்படி கான்ஃபிகர் பண்ண சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த டூல் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பர்ப்ஸ் டூல் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டூல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வெப்சைட்டோட டிராஃபிக் வந்து இன்டர்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோம் மெயினாக வந்து. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ரியலாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்து அண்ட் தென் இதில் ஒரு பாட்டை வந்து நம்ம சொல்லி காட்ட போகிறோம் என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து ஒரு வல்னரபிளான சைட் தான் எடுத்துக்க போகிறோம், testphp.vulnerable.com. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வல்னரபிள் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது வந்து முழுக்க கிரியேட் பண்ணது வந்து எத்திக்கல் ஹேக்கிங் அந்த பர்பஸ்க்காக தான். நீங்கள் வந்து லீகலாக ஆக்ட் பண்ணி அண்ட் தென் கற்றுக்கலாம், அதுக்காக தான் கிரியேட் பண்ண வெப்சைட் வந்து. ஸோ நாம் ஏன் வந்து இந்த பர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு வெப் ப்ரௌசர்லேயே பண்ண முடியாதுன்னா முடியும், ஆனால் வந்து நீங்கள் மேனுவலாக நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்பெக்டில் போயிட்டு அண்ட் தென் நெட்ஒர்க் டேப் ஆகிட்டு ஸோ உங்கள் நெட்ஒர்க் டேப் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே ரீட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ எல்லா ரெக்வஸ்ட்டுமே இங்கே கேப்ஸ் ஆகும். கெட் ரெக்வஸ்ட்டாக போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்களா கெட் ரெக்வஸ்ட் வந்துருக்கு, நான் வந்து கேட்டிருக்கேன், அது வந்து லோட் ஆகிட்டு இந்த பேஜ் வந்து கொடுக்குது. ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான் வந்து பர்ப்ஸ் டூல் பண்ணோம், ஆனால் நீங்கள் வந்து அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் வந்து அது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணி தான் அந்த பர்ப்ஸ் டூல் வந்து. இதுலேயே நிறைய நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் அண்ட் ரீசன் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹெடர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கெட்டை வந்து போஸ்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து இங்கே பண்ணலாம். ஸோ கெட்டை வந்து போஸ்ட்டாக மாற்றிட்டு மறுபடியும் வந்து சென்ட் கொடுத்தனா வந்து சென்ட் ஆகிடும். அண்ட் தென் சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வேணும் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். அண்ட் தென் பேரோட வந்து ஆட் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் கேட்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம், ஆனால் வந்து இது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த டூல் வந்து எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கும். ஸோ ப்ரௌசரில் இருக்கிற இந்த டெவலப்பர் டூல்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது மெமரி வந்து எப்படின்னா ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகிற எல்லா குக்கீஸ் அந்த எல்லாமே காட்டும். இண்டெக்ஸ் டிபி, லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ். செஷனில் வந்து கரண்ட்டாக நீங்கள் இருக்கிற செஷன் வந்து அப்படியே ஷோ பண்ணும். ஸோ இப்போ எதுவுமே நான் சேவ் பண்ணல குக்கீஸில் வந்து, அதனால் வந்து எதுவுமே இங்கே காட்டல. ஆக்சஸபிலிட்டி வந்து டாக்குமெண்ட் இந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸ்லேயும் ஷோ பண்ணும், நேம், ரோல், ஆக்ஷன்ஸ், வேல்யூ இந்த மாதிரி எல்லாமே. அப்ளிகேஷன்ஸ் குக்கியுமே எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் இந்த இடத்துல எல்லாமே பண்ணலாம், ஆனால் வந்து நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த டூலை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதில் இந்த டேப்பில் போயிட்டு நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்ஸின்ற டேப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நான் சொன்ன இன்டர்செக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சொன்னோம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபாக்ஸி ப்ராக்ஸி வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாக்ஸி ப்ராக்ஸி பற்றி சொல்லியிருப்போம். நீங்கள் மேனுவலாக போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ப்ராக்ஸி ஆட் பண்ணுவீங்க, 127.0.0.1 கொடுத்துட்டு அண்ட் தென் போர்ட் 8080. ஸோ இந்த போர்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஃபயர் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா தடவையும் வந்து அந்த செட்டிங்ஸ் மாற்றுற மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த டூல் வந்து ஆட்டோமேட் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு தான் அந்த ஃபாக்ஸி ப்ராக்ஸி பார்க்குது. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு இப்போ ப்ரீவியஸ்ல சொல்லியிருப்பேன், அது தெரியல அப்படின்னு நான் போயிட்டு பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுறேன், இப்போ வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டு அப்படின்னா வந்து எல்லா டிராஃபிக்குமே வந்து இந்த பர்ப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் வந்து சர்வருக்கு போகும். ஸோ நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ப்ரௌசர் இருக்கும், நடுவில் நாம் இருப்போம் அண்ட் தென் அப்புறம் சர்வர் இருக்கும். ஸோ ஒரு மேன் இந்த மிடில் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ப்ரௌசர்லேருந்து எந்த ரெக்வஸ்ட் பண்ணாலும் வந்து இந்த பர்ப்ஸ் டூலுக்கு ஃபஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து வெப் சர்வர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இதுக்காக தான் வந்து மெயினாக வந்து அவங்க போர்ட் செக்யூரின்றவங்க வந்து இந்த டூலை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டு அப்படின்னா வந்து எல்லா ரெக்வஸ்ட்டுமே கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும், லைவாக வந்து என்னென்ன ரன்னிங் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டெம்ப் மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகி கெட் ரிக்வஸ்ட் வந்துச்சு, அது கேப்சர் பண்ணிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு அண்ட் தென் பேஜ் ரீலோட் பண்ணுற பார்த்தீங்களா. பேஜ் ரீலோட் பண்ண அப்படின்னா வந்து இந்த பேஜ் வந்து லோடிங்லேயே தான் இருக்கும்.
ஸோ இது எப்போ வந்து லோட் ஆகுது ஸ்டாப் ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபார்வர்ட் கொடுத்தா அப்போ தான் ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் அந்த ப்ரௌசரை வந்து நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ப்ரௌசர் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் நினச்சா வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம், கெட்டை போஸ்ட்டாக மாற்றலாம், ஹெட்டாக மாற்றலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சைடில் பண்ணும்போது தெரியும், நீங்கள் போக போக வந்து சில பக்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ரெக்வஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சும்மா வாக் த்ரூ அதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கான வாக் த்ரூ தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார்வர்ட் கொடுக்குற பாருங்களேன். ஃபார்வர்ட் கொடுத்தா அப்படின்னா வந்து அடுத்துக்கான இதுக்கு போய்டும். அண்ட் தென் அதுக்கடுத்து ஃபார்வர்ட் கொடுத்தா அப்படின்னா வந்து அதுக்கடுத்து ரெக்வஸ்ட் அப்படியே ஃபார்வர்ட் ஆகினே இருக்கும். இன்டர்செப்ட் எடுத்து விட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ எதுவுமே வந்துருக்காது. இதுதான் வந்து நான் ப்ராக்ஸி அண்ட் தென் இன்டர்செப்ட். ஸோ இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணால் தான் வந்து ப்ரௌசர் வந்து லோட் ஆகி ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து சர்வரில் வந்து ஏதாவது கேட்டு உங்களுக்கு தேவையான ரிக்வெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் தென் நீங்கள் HTTP ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ப்ரீவியஸாக வந்த எல்லா டிராஃபிக்குமே வந்து கேப்சர் பண்ணி காட்டியிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா THP-webLab.com கெட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், அது போயிருக்கு. அண்ட் தென் நீங்கள் வந்துருக்கு. ஸோ இந்த HTTP 200 ஓகே அண்ட் 404 நாட் ஃபோன் இந்த ஸ்டேட்டஸ் கோட்லாம் வந்து மீனிங் வந்து அப்பப்போ பார்ப்போம். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கோட் எப்படி பார்க்கணும், அண்ட் தென் ஒரு ஹெட்டரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ரௌசர் கிட்ட கேட்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபர்தராக வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டெமோ செஷன் தான், இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த HTTP ஹிஸ்ட்ரியில் வந்து எல்லா ஹிஸ்ட்ரியுமே இருக்கும். ஸோ இப்போ நான் google.com போகிறேன்னு வச்சுக்கோங்க, அது google.com வந்து ரெக்வஸ்ட்டில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா google.com கெட் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்ட ஒரு விஷயம் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னா வந்து கெட் ரெக்வஸ்ட்டாக போகும். நான் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணி லாகின் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக போகும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்வஸ்ட் வந்துனே இருக்குது, எல்லா டிராஃபிக்குமே வந்து இன்டர்செப்ட் பண்ணும் இது வந்து. ஸோ கூகுள்னு கொடுத்தவொடனே அது எல்லாமே இன்டர்செப்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஸோ இது வந்து பேஜ் ஃப்ளட் ஆகுது, எனக்கு ஃபுல்லாக இருக்குது, இது கிளியர் பண்ணோம் அப்படின்னா வந்து ரைட் கிளிக் பண்ணி கிளியர் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்தா கிளியர் ஆகிடும். ஸோ ஆர் யூ ஷூர் வாண்ட் டு கிளியர் ஹிஸ்ட்ரினா இப்போ வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ போஸ்ட் ரெக்வஸ்ட் தான் என்னன்னு சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து டெஸ்ட்னு கொடுக்குறேன், யூசர் நேம் test1 அண்ட் தென் பாஸ்வேர்ட் டெஸ்ட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக போகும். ஸோ இப்போ நான் லாகின் கொடுத்தேன் அப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிக்வஸ்ட்டாக போகுது. போஸ்ட்னா வந்து நீங்கள் சர்வருக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து போஸ்ட் ரிக்வஸ்ட்டில் போகும். இல்லை சர்வர்கிட்ட நீங்கள் எதாவது கேட்குறீங்க அப்படின்னா வந்து கெட் ரெக்வஸ்ட்டில் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து 4 இருக்குது, கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்ச்சு, அப்டேட், டெலிட், இந்த மாதிரி வந்து நிறைய ரெக்வஸ்ட் இருக்குது. அதை ஒன்று பற்றியும் ப்ரீஃபாக வந்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து HTTP ஹிஸ்ட்ரி. அந்த நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டார்கெட். இந்த டார்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் டொமைன் சர்ச் பண்ணிங்க பார்த்தீங்களா, google.com இல்லை test.php.webLab.com இந்த டொமைன்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த accounts.google.comன்றது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து google.com கேட்ட பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த account.google.com வந்து ஆக்டிவேட் ஆகி வந்துச்சு. ஏன்னா வந்து நான் இப்போ கரெக்டாக லாகின்ல இருக்கேன், அதனால வந்து அக்கௌண்ட்ஸ் கிரியேட் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து ரெக்வஸ்ட் வரும். அண்ட் தென் நான் வந்து google.com கேட்டிருக்கேன் ரீசெண்டாக, அதனால் வந்து google.comல வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே ப்ரீஃபாக ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டூல் மோஸ்ட்லி நிறைய வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, பர்ப்சூட். அண்ட் தென் இன்னொரு டூல் இருக்குது, OWASP Zapல இருக்குது. அது வந்து OWASPோட ஒரு கம்யூனிட்டி டூல்னு வச்சுக்கோங்க. போர்ட் ஸ்டிக்கர் மாதிரி அவங்க வந்து ஒரு டூல் டெவலப் பண்ணியிருக்காங்க, OWASPன்றவங்க. ஸோ OWASPனா என்ன, அது யார், என்ன கம்யூனிட்டி, அண்ட் தென் அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம் லேட்டஸ்ட்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து ரீசெண்ட் test.php.webLab.com தான் பார்த்துருந்தோம். அண்ட் இதில் பார்த்தீங்களா என்னென்ன PHP ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரௌசர் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது ப்ரீஃபாக ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வெறும் டொமைன் நேம் மட்டும் தான் காட்டும். ஸோ டொமைன் அட்ரஸ் அண்ட் தென் வந்து இங்கே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், நிறைய பார்ட்ஸ் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து வேறு ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த டூல் என்ன பண்ணுதா எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி இங்கே அப்படியே கொண்டு வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ எல்லா URLஸுமே எல்லா PHP சைட்ஸுமே நம்மளுக்கு ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துச்சு. அண்ட் தென் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளுக்காக வந்து எல்லா ஃபோல்டர்ஸுமே இது கிராப் பண்ணி கொடுத்துரும். ஸோ மெயினாக வந்து இந்த டார்கெட் டேப்பில் போய்ட்டு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் லாகின் சைட் இருக்குது, RPC, google.com, Intel. ஸோ ஒரு பேஜில் என்ன ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து இதிலே பார்த்துக்கலாம். அண்ட் தென் நிறைய ப்ரூட் ஃபோர்ஸ்லாம் வந்து இதிலே பண்ணலாம், நான் போக சொல்கிறேன் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதிலே எல்லா ரெக்வஸ்ட்டுமே இங்கேயே ஸ்டோர் ஆகும். இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி தான், இதுலேயுமே ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம பொறுமையாக வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத தேடி பார்த்துக்கலாம். ஸோ டார்கெட்டில் இதாக இருக்கும், நீங்கள் ப்ரௌஸ் பண்ண டொமைன்ஸ் அந்த ஃபர்தராக வந்து எல்லாமே இருக்கும்.
அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஷ்போர்டில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் லைவாக ரீகார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து ஷோ ஆகும். என்னென்ன வெள்ளப்ஸ்லாம் இருக்குது, வெள்ளப்டியாக இருக்கா இல்லையான்றதுலாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ அதான் டேஷ்போர்ட். டார்கெட் பார்த்துட்டோம், ப்ராக்ஸியில் வந்து பார்த்துட்டோம், இன்டர்செப்ட் பார்த்துட்டோம். இன்டர்செப்ட் ஆன் பண்ணி சர்வருக்கு ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம், அண்ட் தென் சென்ட் பண்ணிக்கலாம். அதான் நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் வந்து இந்த பேஜ் வந்து லோட் ஆகினே தான் இருக்கும். ஆஃப் பண்ணால் தான் வந்து சர்வர் சென்ட் ஆகும். அந்த இன்ட்ரூடர்னா என்ன அப்படின்னா வந்து, ஸோ இன்ட்ரூடர் அப்படின்னா நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ்லாம் பண்ணுவீங்கல்ல, ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறது, அண்ட் தென் வந்து நான் நிறைய பேர் கிரியேட் பண்ணுறது, சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணுவீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்வஸ்ட் வந்து அதுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ மறுபடியும் வந்து டெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்டர்செப்ட் ஆன் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து லோடிங்கே தான் இருக்கும், ஏன்னா வந்து நான் இன்டர்செப்ட் வந்து ஆஃப் பண்ணல. இப்போ ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு இன்ட்ரூடர்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே தான் இங்கே வந்து வரும். இந்த பேஜே வந்து முன்ன ஷோ ஆகலை, ஏன்னா வந்து நான் எதுவுமே சென்ட் பண்ணல ரெக்வஸ்ட் வந்து. இப்போது இன்ட்ரூடர் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் பிளிங்க் ஆகும். நீ வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிப்பீட்டர் சென்ட் பண்ணுறது வச்சுக்கோங்க, சென்ட் டு ரிப்பீட்டர் தான் இது பிளிங்க் ஆகுது. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஸோ ரெக்வஸ்ட் வந்து இங்கேருந்து இங்கே வந்துருக்கு, அந்த மாதிரி வந்து அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிப்பீட்டர் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரூடர் நான் சொல்லிடுறேன். இந்த இன்ட்ரூடர் என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம், அண்ட் தென் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிடலாம், அண்ட் தென் சர்வருக்கு வந்து யூஜர் ரெக்வஸ்ட்னு சென்ட் பண்ணலாம். டிடாஸ் டினைல் ஆஃப் சர்வீஸ் எல்லாமே இதிலே பண்ணலாம். ரெக்வஸ்ட் யூஜர் சென்ட் பண்ணுறதுலாம் பண்ணலாம். அண்ட் தென் ஓடிபி பைபாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதிலே பண்ணலாம் நீங்கள் வந்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் டேப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டாலர் சிம்பிள் இருக்கும், இந்த ஆட்னு கொடுத்திங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். இது எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் வந்து என் பேர் வந்து ஒர்க் செட் பண்ணணும், இங்கே மட்டும் ரைட் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பேலோட்ஸ் டேப் போகிறேன். பேலோட்ஸில் போயிட்டு ஸோ இங்கே மேலே ரைட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு அட்மின் யூசர் நேம் வந்து அட்மின் கொடுக்குறேன், அண்ட் தென் யூசர் நெக்ஸ்ட் ராயல். ஸோ இந்த மாதிரி 3 யூசர் நேம் கொடுத்தனா, ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட் லிஸ்ட் கூட இருக்குது. யூசர் நேம் வேர்ட் லிஸ்ட் இருக்குன்னா வந்து இது மொத்தமாக இந்த லோட் கொடுத்தீங்கன்னா வந்து லோட் ஆகிடும். ஸோ லோட் கொடுத்தா என்னோட பாத்துக்கு வந்து கேட்கும், நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அதை லோட் பண்ணுங்கன்னு கேட்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேர்ட் லிஸ்ட்டை லோட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் மேனில் ஆட் பண்ணால் இந்த மாதிரி மேனில் ரைட் பண்ணி எந்த ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு யூசர் நேம் பொசிஷன் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். பேலோட்ஸில் போயிட்டு சில பேலோட்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் அட்டாக் கொடுக்க போகிறேன். இதில் வந்து ஓகே, இப்போ ஸ்டார்ட் அட்டாக் கொடுத்தேன் அப்படின்னா வந்து அந்த யூசர் நேம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரியல் டைம் சினாரியோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தெரியாது. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பிளைண்டாக வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு டேப் தான் வந்து இன்ட்ரூடர்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து ப்ரூட் ஃபோர்ஸ், லாகின், பைபாஸ், அண்ட் தென் ரெக்வஸ்ட் நேரம் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ட்ரூடர் டேப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் தான் பண்ணி காட்டுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இன்ட்ரூடர் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரிப்பீட்டர். ஸோ இந்த ரிப்பீட்டர் என்னென்னா வந்து சர்வருக்கு வந்து ஒரே நிறைய முறை ரெக்வஸ்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராக்ஸி டேப்பில் போயிட்டு உங்களால் வந்து இங்கே ரைட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா வந்து டேரெக்டாக சர்வர்கிட்ட கேட்டு அண்ட் தென் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துரும். ப்ரௌசர் இந்த ப்ரௌசர்லேயே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும், இந்த ப்ரௌசர் நேராக காட்டும். ஸோ அப்படி காட்டினா வந்து உடனடியாக வந்து ரெக்வஸ்ட் பாஸ் ஆகிட்டு அந்த மறுபடியும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ வந்து மறுபடியும் ரெக்வஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த ரிப்பீட்டர் டேபிளில் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சென்ட் கொடுக்குறேன். ஸோ சென்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வந்துடும். ஸோ 302 ஃபவுண்ட், யூ மஸ்ட் லாகின். ஸோ 302னா வந்து அப்படி ஒரு யூசர் இருக்காங்க, நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இது கொடுக்குது. இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இந்த ரிப்பீட்டர் டேபிள் தான் வந்து நிறைய கொடுத்து பார்த்துப்பீங்க. ஸோ கரெக்டான யூசர் நேம் இருக்காங்களா இல்லையா, பாஸ்வேர்டு வந்து கொடுக்காம பைபாஸ் பண்ணுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆத்தரைசேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் பக்ஸ் எல்லாமே இது இருக்குது. அண்ட் தென் கெட்டை போஸ்ட்டாக மாற்றலாம். ஸோ இப்போ வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து இப்போ நான் கெட்டாக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படியும் மாற்றலாம். இல்லைனா ஒன் மினிட், இப்போ போஸ்ட்னே கொடுத்துக்கிறேன். போஸ்ட்னு கொடுத்துட்டு சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் வந்து மேலாம் மாற்றலாம். இதை வந்து கெட்டுன்னு மாற்றி கொடுக்கலாம். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி
சேஞ்ச் ரெக்வஸ்ட் மெத்தட் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக கெட்டாக மாறிடும். ஸோ முன்ன வந்து 4 ஸ்டாப் ஒன்று வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி சர்வரில் வந்து நான் வந்து யூசர் நேம் லாகின் கொடுக்குற அந்த மாதிரி கெட் ரெக்வஸ்ட்னா வந்து சர்வர்லேருந்து எனக்கு கொண்டு வா அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இப்போ ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாறுதான்னு பார்க்குவோம். ஸோ இப்போயும் வந்து சேம் ரெஸ்பான்ஸ் தான் வருது. ஸோ இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்காம கொடுத்து பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும். சர்வர் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ பிளைண்டாக வந்து இப்போ கெட்னு மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வருது? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து நீங்கள் இது கொடுத்து பார்த்துக்கலாம். சர்வர் எப்படி சொல்கிறது மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஸோ இது இதோட சேஞ்ச் பண்ணணும், இல்லை அது இதோட சேஞ்ச் பண்ணணும், இப்படி வந்து அண்ட் தென் இந்த ரெஃபரர் வந்து மாற்றி கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லணும்னா ஹெடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கேட்குறதுனா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஹெடர்ஸ் இருக்கும். ஹோஸ்ட் ஹெடர் என்னன்னா டொமைன் நேம், அவங்க என்ன டொமைன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஹெடர் தான். அண்ட் யூசர் ஏஜென்ட் வந்து மொசிலா ஃபயர்பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோட லேப்டாப்போட ஸ்பெக் எல்லாமே ஷோ ஆகும். விண்டோஸில் வந்து Win64 அண்ட் தென் ஜெக்கோ ஃபயர்பாக்ஸ் இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து யார் கேட்குறாங்க என்ன தரணும் இந்த மாதிரி எல்லா ஹெடர்ஸுமே இதில் இருக்கும். அக்செப்ட் வந்து XHTML ஃபார்மேட் வந்து அக்செப்ட் ஆகும். அண்ட் தென் இமேஜ் இல்லைன்னா வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணால் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுவோம். தேவையில்லாம் வந்து PHP ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபயர்வால் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதுக்காக வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க ப்ரௌசர் சைடில் வந்து. அதுக்கு என்கோடிங் வந்து gzip, deflate அண்ட் br இந்த மாதிரிலாம் என்கோட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆர்ஜின் வந்து எப்படின்னா சில சைட் வந்து இவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணு, இந்த URL மட்டும் அலோவ் பண்ணு அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வல்லபிள் சைட்ன்றதால இது நிறைய வல்லபிள்ஸ் இதெல்லாம் இருக்கும். நம்ம போக போக வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு இருப்போம். ஸோ இது எதுக்கான வீடியோனா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் தான். இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அந்த என்ன டேப்ஸ்லாம் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணணும். அடுத்து வந்து கொலாபரேட்டர். ஸோ இந்த கொலாபரேட்டர் வந்து கொஞ்சம் ப்ரோ வெர்ஷன் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து நான் இந்த வீடியோ சொல்ல முடியாது. இது வந்து நம்ம வேணால் டெலகிராமில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ப்ரோ வெர்ஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோ வந்து டெலகிராமில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அங்கே போய் பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடக்கூடாது யூடியூப்பில் வந்து, அதனால தான் வந்து டெலகிராமில் வந்து அந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன், அங்கே போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சீக்வன்சர். ஸோ இது வந்து நம்ம போக பார்ப்போம். நான் வந்து வாயிலே சொன்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு சுத்தமாக புரியாது. அது ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ சீக்வன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டீகோடர் என்னன்னா வந்து ஒரு என்கிரிப்ஷன் ஃபார்மேட் இருக்கும், அதை வந்து ஃபாஸ்ட்டாக டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் ஃபாஸ்ட்டாக என்கிரிப்ட் பண்ணோம் இந்த வேர்டு அப்படின்னா வந்து என்கோடஸ் base64. ஸோ அப்படின்னு கொடுத்தனா இந்த அலோக்கான base64 டெக்ஸ்ட் வந்து இதுதான். ஸோ இது ஃபாஸ்ட்டாக வந்து என்கிரிப்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இந்த டேப்ல வந்து நீங்கள் என்கோட், டீகோட் அண்ட் தென் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு இல்லைனா இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டீகோடஸ் base64. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அலோனே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் இதுலேயே நிறைய இருக்குது. இதுலேயே வந்து URL என்கோடர் இருக்குது, URL டீகோடர் இருக்குது, என்கோடஸ், URL, HTML, base64, XValue, octal, binary, gzip. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் நீங்கள் என்கோடும் பண்ணலாம், அந்த நிறைய ஃபார்மேட்டில் டீகோடும் பண்ணலாம். ஸோ இது மோஸ்ட்லி எல்லா வெப் அப்ளிகேஷனுமே வந்து இந்த என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் பண்ணால் அந்த டீகோடுக்கு வந்துட்டால் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம். அண்ட் கம்பேர் இருக்குன்னா 2 ரெக்வஸ்ட் கம்பேர் பண்ணுறது தான் வந்து கம்பேர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படாது. இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டு அப்படின்னா வந்து ரெக்வஸ்ட் வந்து ரீஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகுது, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த google.com வந்து சென்ட் டு கம்பேரர் அனுப்பிச்ச போகிறேன். ஸோ கம்பேரர் அனுப்பிச்சிட்டு அண்ட் தென் ரிப்பீட்டரில் இருக்கிறத வந்து அப்படி கம்பேரர் அனுப்ப போகிறேன். வேர் இஸ் கம்பேரர்? ஓகே. இப்போ இந்த கம்பேரில் வந்து 2 ரெக்வஸ்ட் இருக்கும். ஸோ ஒன்று வந்து போஸ்ட் இந்த wallab.com ஒன்று இருக்கும், google.com ஒன்று இருக்கும். ஓகே, இதை ஃபுல் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 ரெக்வஸ்ட்டுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஐ திங்க் ஓட்ஸ் தான். நீங்கள் ஓட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து இந்த ரெக்வஸ்ட்டில் என்ன கேட்டிருக்கீங்க அண்ட் ரெஸ்பான்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு வேர்டுமே வந்து அது சொல்லும். இந்த கலர்லேயே பார்த்தா தெரியும். இந்த கலரில் இருக்கிறதுலாம் வந்து அங்கே வந்து அப்படியே வந்துருக்கு, அண்ட் தென் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் ஃபார்மேட் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, இதெல்லாம் வந்து மாறல அப்படின்றது நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம்.
ஸோ கம்பேர்னா நான் ஜென்ரலாக வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், இது வந்து மாறி இருக்கு, இது மாறல அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் லாகர் ப்ராக்ஸிஸ். ஓகே, இதை பற்றி நம்ம பக்கத்தில் பார்ப்போம் இப்படி என்ன அப்படின்றதுக்கான. ஆர்கனைசர் யூஸ் பர்ப் ஆர்கனைசர் ஸ்டோர் அண்ட் அனாலிட்டிக் HTTP மெசேஜ் தட் யூ வாண்ட் டு இன்வெஸ்டிகேட் இட். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்தராக வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வந்து அப்படியே எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஏதாவது அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பர்ப் சூட்டில் வந்து பி ஆப் ஸ்டோர். ஸோ இங்கே வந்து நிறைய டூல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்ல, டக்குனு வந்து ஏதாவது பண்ணுறீங்க, ஏதாவது பப்ஸ் 403 பைபாஸ் அது மாதிரிலாம் தேவைங்க அப்படின்னா வந்து இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அண்ட் தென் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இந்த இது பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் தான் வந்து இது. ஸோ இதில் நிறைய வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அந்த ஆப் ஸ்டோர் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் நிறைய APIs இருக்குது பர்ப் சூட்டில் வந்து. நீங்கள் வந்து நிறைய பண்ணலாம் இதை வச்சு. பீச்செக்ஸ் எக்ஸ்டென்ஷன் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், யூசர் இன்டர்ஃபேஸ், ப்ரௌசர், ஃபாண்ட் செட்டிங்ஸ், அண்ட் தென் எப்படி வந்து ஒர்க் ஆகணும், அண்ட் தென் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம். சிலதுக்கெல்லாம் வந்து ஜைத்தான் கேட்கும். ஜைத்தான் தான் உள்ள பைத்தான் ப்ளஸ் ஜாவா தான் ஜைத்தானு. ஸோ இந்த ஃபைல் கொடுக்கும். இந்த ஃபைல் நீங்கள் டெவலப் பண்ண உங்கள் லேப்டாப்பில் வந்து ஜைத்தான் இன்ஸ்டால் பண்ணி அப்போ தான் வந்து சில டூல்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஜைத்தான் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ண அப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து வாக் த்ரூ தான். பர்ப் சூட்டில் வந்து இதெல்லாம் இருக்குது, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டார்கெட். அண்ட் தென் மேலே பார்த்தீங்களா பர்ப்பில் வந்து இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, டார்க் இல்லாமல் ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே ப்ரோ வெர்ஷன் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தா மட்டும் தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ண முடியும். ஒன்றில் இதுக்கும் ப்ரோ வெர்ஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு எல்லா ரெக்வஸ்ட்டுமே ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ப்ரோ வெர்ஷனில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கொலாபரேட்டிவ் சர்வர் கொடுப்பாங்க. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அதில் வந்து. நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணி வாங்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அண்ட் இதனால் நிறைய பக்ஸுமே நீங்கள் ஃபைனல் பண்ணி டாலர்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணலாம். அந்த போக போக வந்து பக் பவுண்டி பற்றி நம்ம சொல்லுவோம் நம்ம சேனலில் வந்து. ஸோ இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கொண்டு போகிறதுனால ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போவோம். ஸோ எப்படி பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும், அந்த எல்லாமே வந்து லைன் பை ஸ்டெப்பாக இருக்கும். அண்ட் தென் இங்கே இன்ட்ரூடர் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் அட்டாக், சென்ட் டு ரிப்பீட்டட், லோட் அட்டாக் கான்ஃபிக். நீங்கள் லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் காப்பி அட்டாக் கான்ஃபிக் இந்த மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டர் ஆக்ஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. வியூ ஹெல்ப். ஸோ ஹெல்ப்பில் போயிட்டு பர்ப் சூட்னா என்ன, அந்த எப்படி இந்த டூல் யூஸ் பண்ணணும், சில மேனுவலும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பர்ப் சூட் கம்யூனிட்டி எடிஷன் போர்ச்சுகல் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுலையுமே வந்து நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வருது அப்படின்னா வந்து டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அங்கேயே டவுட்ஸ்லாம் கேட்கலாம். அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் டவுட் கேளுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் வந்து ஸோ நம்ம ஃபர்தராக வந்து வீடியோஸ்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி இல்லை ஹேக்கிங் வந்து எதாவது வீடியோஸ் தேடுறாங்க அப்படின்னா வந்து அவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.